பார்த்தீங்களா, அங்கே அழிக்கிறாரு. அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு. அவனுக்கு எந்த பவரும் இல்லாத மாதிரி பண்ணுறாரு. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும் படிக்கும் அப்படி. ஆனால் அவனை சிலுவையிலே ஜெயிச்சிட்டாருங்க. அவங்ககிட்ட ஆதாம் கொடுத்த பவர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. அதிகாரம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார். அவனை நிராயுதபாணியாக மாற்றினார். இந்த சத்தியம் நமக்கு நல்லா வழங்கணும். நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வரான்னா அவன் ஏற்கனவே பவர்லெஸ்ஸா இருக்கிறான். பவர்ஃபுல்லா நீங்க இருக்கீங்க. அவன் என்ன தந்திரம் பண்றான், என்ன போய் சொல்றான்? யூ ஆர் பவர்லெஸ், நீ சக்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை நம்பிட்டு உட்காந்துருக்கிறோம். உனக்கு சக்தியே இல்லை, என்ன எதிர்த்துக்கு உனக்கு சக்தியா? என்ன நல்லா பாரு, நான் இன்னும் அதிகாரத்தோட தான் இருக்கிறேன், இன்னும் வல்லமையோட தான் இருக்கிறேன், இன்னும் பவரோட தான் இருக்கிறேன்னு பிசாசு சொல்லும்பொழுது அதை நம்புறோம். பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மோசமானது. அப்போ ஒன்று நல்லா தெரியணும், நம்ம சண்டை போடல, ஏற்கனவே அவனை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவன் என்ன பண்றான்? பொய் மூட்டைகளோட வரான். அவனை நம்ம சத்தியத்தை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன சத்தியம் என்ன சொல்லுது? டே, நீ ஏற்கனவே தோத்து போனவன்டா, என் தலைவன் உன்னை தலையை நசுக்கி இருக்கான், நசுக்கி இருக்கிறாரு சிலுவையில். உன்னுடைய வல்லம அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டு இருக்கிறாரு. உன்னை நிராயுதமானி ஆக்கி இருக்கிறாரு. எனக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் அதெல்லாம் எடுத்துன்னு வரேன், சத்தியத்தை எடுத்துட்டு வரேன், கர்த்தருடைய வார்த்தை எடுத்துட்டு வரேன். நீ என்ன மாதிரி ஆயுதத்தை உருவாக்கினாலும் அதெல்லாம் வாய்க்காது. வேற எங்கன்னா போய் பாரு அதெல்லாம். ஆனா என் வாழ்க்கையில் அதெல்லாம் பலிக்காது. எனக்கு விரோதமா நீ உருவாக்கலாம், ஆனா அது வாய்க்காதெல்லாம், அது வேலை செய்யாது.